அம்மன் கோயிலுக்கு முன்னாடி பொன்னி அம்மன் கிட்ட வேண்டிக்கிறாங்க. சண்முக மாமாவுக்கும் உஷாவுக்கும் பிறக்கிற குழந்தை தீர்காயுசோட இருக்கணும்னு அம்மனை வேண்டிக்கிறாங்க. திடீர்னு கண்ணை திறந்து பாக்குறாங்க பொன்னி. அவங்க மடியில குழந்தை இருக்கு. நிமிந்து பாக்குறாங்க. உஷாவும் சண்முகமும் நின்னுகிட்டு இருக்காங்க. உஷா சிரிக்கிறாங்க பொன்னிய பார்த்து. பொன்னி உஷாவோட குழந்தைய கொஞ்சுறாங்க. உஷா சொல்றாங்க, பொன்னி, அந்த நேரத்துல உன்னை பாக்குறப்ப உன்னை திட்டி ஒதுக்கிக்கிட்டு இருந்தேன். அதை எதையுமே நீ மனசுக்குள்ள வச்சுக்கிறாம வேண்டுதல், பரிகாரம், பூஜைன்னு எனக்காண்டி எவ்வளவு நல்லது பண்ணிருக்க பொன்னி. உன்னால எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் பொன்னி. சண்முகம் கேக்குறாரு, பொன்னி, சக்தி எங்க? சக்தி நகை கடையில நகைய பர்ச்சேஸ் பண்றாங்க. நகைக்கடையோட ஓனர் கேக்குறாரு, சார், இது உங்க குழந்தைக்காக வாங்குறீங்க? சக்தி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, என் குழந்தைக்கு இல்ல, எங்க அண்ணன் குழந்தைக்கு. இத பேக் பண்ணிடுறீங்களா? சக்தி அந்த நகைய பேக் பண்ணி எடுத்துட்டு வர்றாரு வண்டியில. அப்ப லாரி சக்தி வண்டி குறுக்க வருது. சக்தி வண்டிய மோதிடுது. சக்தி வாங்கிட்டு வந்த நகை பேகு மேல பறக்குது. சக்தி வண்டி டேமேஜ் ஆயிருது. சக்தியும் காயமடைஞ்சிடுறாரு. இத பக்கத்துல பார்த்தவங்க சக்திய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நாளை சந்திப்போம்.